Hello friends, welcome back. இந்த லெக்சர்ல நம்ம பார்க்க போறது choke coil. choke coil உடைய பேசிக் ஐடியா பத்தி பார்க்க போறோம். Let's see. choke coil. choke coil அப்படிங்கிறது ஒரு இண்டக்டன்ஸ் காயில். இந்த இண்டக்டன்ஸ் காயில் ஒரு சர்க்யூட்ல ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கரண்டோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுது. ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரெசிஸ்டர் வச்சும் அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓமிக் ரெசிஸ்டர் வச்சு. ஆனால் ஒரு சர்க்யூட்ல ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப ரெசிஸ்டரை காட்டிலும் choke coil யூஸ்ஃபுல்லாகவும் எஃபிஷியண்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ choke coil எப்படி செய்கிறாங்க, ஏன் அது யூஸ்ஃபுல்லாகவும் எஃபிஷியண்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த பேசிக் சயின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ choke coil, it is an inductance coil. It is an inductance coil. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க? To control the current in AC circuit. Current in AC circuit. அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டை ஃபில்டர் பண்ணிட்டு டிசியை அல்லது லோ ஃப்ரீக்வன்சி ஏசியை அது வழியா பர்மிட் பண்ணும். ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா நடுவில் ஒரு choke coil வச்சிட்டோம்னா அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட் அது வழியா பாஸ் ஆகாது. ஏன் பாஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்கான தியரியை நம்ம couple of minutesல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி choke coil எப்படி செய்யறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் choke coil. choke coil அப்படிங்கிறது நம்ம ஒரு இண்டக்டன்ஸ் காயில் அப்படின்னு சொன்னதுனால அதுல ஒயர்ஸ் சுத்தி வச்சிருப்பாங்க. ஒயர்ஸ் வந்துட்டு சுத்தி இருக்கும் அப்படிங்கிறது பேசிக் ஐடியா. பட் இங்க choke coil எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். choke coilக்கு ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒரு கோர் தேவை, அதாவது ஒரு பேஸ். அந்த பேஸ்ல தான் இப்ப நம்ம ஒரு நூல் வந்து சுத்தி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பேஸ் தேவை இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூலை ஒரு த்ரெட்டை சுத்தணும் அப்படின்னா ஒரு பேஸ் வச்சு அது மேலதான் த்ரெட்டை சுத்திட்டு வரணும். அது மாதிரி இங்க இண்டக்டன்ஸ் காயிலை வவுண்ட் பண்றதுக்கு ஒரு பேஸ் தேவை. சோ இதுதான் அந்த பேஸ். இந்த பேஸ் வந்துட்டு made up of a kind of alloy. Actually இது ஒரு metal core. இந்த பேஸ் அப்படிங்கிறது it's a metal base or core. இது வந்து மெட்டல்ல ஆனது, மெட்டலால ஆனது, மெட்டல் கோர். ஆக்சுவலா மெட்டல் அப்படின்னா சிங்கிள் மெட்டல் கிடையாது. இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டலோட பேரு ஸ்டெல்லாய். ஸ்டெலாய் அப்படிங்கிற ஒரு மெட்டல் நம்ம இதுல யூஸ் பண்றோம். ஸ்டெலாய் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் an alloy. ஸ்டெலாய் அப்படிங்கிறது ஒரு அலாய். இதனோட காம்போசிஷன் சிலிகான் பிளஸ் அயான். சிலிக்கானையும் அயானையும் சேர்த்து ஸ்டெலாய் அப்படிங்கிற ஒரு காம்போசிஷன். இது ஆக்சுவலா கண்டுபிடிச்சவர் பார்னெட். இது இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா பார்னெட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பேரட் அப்படிங்கிற ஒரு
சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை இன்வென்ட் பண்ணார் இந்த அலாய. ஸோ இந்த அலாய் தான் ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இங்க மெட்டல் கோரா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜெனரலா ஸ்டெலாய் இதனோட அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்ல ஸ்டெலாய் யூஸ் ஆகுது. ஸோ இங்க இந்த கோருக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடியதும் ஸ்டெலாய் தான். என்ன இதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெலாய் வந்துட்டு இதுக்கு ஹை பெர்மியபிலிட்டி இருக்கும். ஸ்டெலாயோட கோரோட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, so it has high permeability. ஹை permeability இருந்தா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் permeability அப்படின்னா என்னன்னு ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. permeability அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலுடைய எபிலிட்டி டு மேக்னடைசேஷன், அந்த மெட்டீரியலுடைய காந்தமாக்கும் தன்மை, அதுதான் மெஷர் ஆஃப் மேக்னடைசேஷன் ஆஃப் a material when a magnetic field is applied. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல்ல இருந்து எவ்வளவு மேக்னடைசேஷன், அந்த மெட்டீரியலோட மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி. when it is high permeability is high, when it is low permeability is low. இப்போ permeability ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பெர்மியபிலிட்டி வந்து ஹை பெர்மியபிலிட்டி இருக்கும். பெர்மியபிலிட்டி ஹையா இருந்துச்சு அப்படின்னா எட்டி கரண்ட் லோவா இருக்கும். when the permeability is high then eddy current is low. ஓகே, இது ரெண்டும் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. வந்துட்டு எட்டி கரண்ட் லோ அப்படின்னா எட்டி கரண்டால ஏற்படக்கூடிய லாஸ். எட்டி கரண்ட் அப்படிங்கிறது என்ன? அகைன் எட்டி கரண்ட்ங்கிறது ஒரு கோர் வழிய நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன்னால இங்க ஏற்படக்கூடிய இந்த மேக்னடைசேஷன்ல ஏற்படக்கூடிய ஒரு கவுண்டர் கரண்ட், ஏற்கனவே நம்ம என்ன டைரக்ஷன்ல ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிறதா எடி கரண்ட். அந்த எடி கரண்ட்டை வந்துட்டு குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டெலாய் மெட்டீரியல் தான் கோரா எடுத்துப்பாங்க. அதுவும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் சிங்கிள் திக் மெட்டீரியல் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கோர் அப்படிங்கிறது இட்ஸ் திக் கோர். கோர் வந்து திக்கா இருக்கும், பட் சிங்கிள் காம்போசிஷன் எடுத்துக்காம நிறைய தின் லேயர் ஆஃப் ஷீட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸ்டெலாய் மெட்டீரியல்ல தின் லேயர் நிறைய சீட், இப்படி ஒரு புக் இருக்குன்னா அதுல எப்படி நிறைய பேப்பர் சேர்ந்தது ஒரு புத்தகமோ அது மாதிரி நிறைய ஷீட் சேர்ந்தது ஒரு கோர். அதுலயும் இந்த கோர் அப்படிங்கிறது அலாய் மெட்டீரியல் அப்படிங்கிறது இட்ஸ் a கண்டக்டிவ் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலும் இன்னொரு மெட்டீரியலும் டச் ஆகாம இந்த கோரை வந்துட்டு லேமினேட் பண்ணிருப்பாங்க. கோரை வந்து லேமினேட் பண்ணிருப்பாங்க. லேமினேட் பண்றதுக்கு செலாக் அப்படிங்கிற பாலிமர் யூஸ் பண்ணிருப்பாங்க. செலாக்ங்கிறது இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பாலிமர். இந்த செலாக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோருக்கு நிறைய ஷீட் இருக்கு இல்லையா, ஸ்டெலாய் ஷீட், ஒரு சீட்டும் இன்னொரு சீட்டும் வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு ஒன்னோட ஒன்னு டச் ஆகாம கண்டக்டிவ் கான்டாக்ட் இல்லாம இன்சுலேட் பண்ணும். ஸோ ஸ்டெலா கூட வேலை இன்சுலேஷன் பிட்வீன் டூ சீட்ஸ் ஆஃப் ஸ்டெலாய் ஒன்னு. என்னோட இன்னொரு வேலை ஒரு சீட்டும் இன்னொரு சீட்டும் நல்லா பக்கத்துல பவுண்ட் ஆகிறது, ஒட்டிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த டு பைண்ட் டுகெதர், டு பைண்ட் டுகெதர். ஸோ இந்த சீட்ஸை ஒன்னோட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு, சேர்த்து ஒட்டி ஸ்டிக் பண்றதுக்கும், ஸ்டிக் டுகெதர் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த செலாக் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கோர். கோர் மேட் அப் ஆஃப் ஸ்டெலாய். ஸ்டெலாய்ங்கிறது சிலிக்கான் அயான் அலாய். இது கண்டுபிடிச்ச ஒரு பேரட். ஸ்டெலாயோட ப்ராப்பர்ட்டி இட் ஹேஸ் ஹை பெர்மியபிலிட்டி ஸோ தட் எடி கரண்ட் வந்துட்டு லோவா இருக்கும். கோர் பாத்தீங்கன்னா லேமினேட்டட், நிறைய சீட்ஸால செஞ்சிருப்பாங்க, ஸ்டெலாக் சீட்ஸால, ஸ்டெலாய் சீட்ஸால. அதை ஒட்டுறதுக்கு டுகெதர், டு மேக் இட் டுகெதர் செலாக் யூஸ் பண்ணிருப்பாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு இன்சுலேட் அண்ட் மேக் இட் டு பவுண்ட் டுகெதர்.
இப்போ இதுல நம்ம wire wound பண்ண போறோம். So insulating wire. Okay. In the wire, insulation wire, it's a copper wire. In the copper wire oda property எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா it has low resistance. The wire oda resistance low ஆ இருக்கும். Again இந்த wire insulated wire இதனுடைய inductance high ஆ இருக்கும். Inductance is high. அப்படிப்பட்ட ஒரு copper wire எடுத்துட்டு it is wounded several times in the core. So இந்த செட்டப்க்கு பேரு தான் choke. என்ன choke அப்படினா choke அப்படிங்கிறது இது ஒரு காரண பெயர். choke choking அப்படினா blocking அப்படினு அர்த்தம். choke அப்படினா block அப்படினு அர்த்தம். இங்க what is blocked? High frequency is blocked, right? So in the setup இந்த choke coil high frequency block பண்ணும் அப்படிங்கிறதுனால block பண்ணுது அப்படிங்கிறதுனால block choke block by using coil அப்படிங்கறத choke coil அப்படினு பேர் வந்தது இருக்கு. இப்போ என்ன அப்படினு கேட்டிங்கனா இதுல உங்களுக்கு losses அப்படினா two kinds of losses நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஒன்னு இதுல AC current அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வந்துட்டு hysteresis loss வரலாம். or இரண்டாவது and eddy current ஆல loss வரலாம். Right? இப்ப eddy current loss, the loss due to eddy current could be maximum minimized. இந்த eddy current loss நம்ம maximum minimize பண்ணிரலாம் due to the proper lamination process. Lamination process proper பண்ணிட்டோம்னா eddy current should be minimized. அடுத்து hysteresis loss மட்டும் இருக்கும். இந்த hysteresis lossமே வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த மாதிரியான materials, special materials, stellai material under this copper wire with these properties போடும்போது குறைவா தான் இருக்கும். But still it is not zero. So குறைவா இருந்தாலும் ஒரு loss இருக்கு அப்படிங்கறதால so அப்போ இந்த சர்க்யூட் வழிய என்ன பவர் dissipate ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணனும். So the formula for power dissipation in an AC circuit. So அதே தான் இங்க common formula தான் that is given by ஒரு AC circuitல power dissipation க்கு என்ன formula? Average power dissipation actually. So average power dissipation அதுக்கு P that is equal to 1/2 E naught I naught cos pi, where E naught அப்படிங்கிறது virtual voltage. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முந்தைய வீடியோல நம்ம சின்ன டெரிவேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டெரிவேஷனுடைய எண்ட் அப்படியே இங்க ஃபார்முலாவா எடுத்துக்கிறோம். ஸோ இதுல E நாட் அப்படிங்கிறது virtual voltage, I நாட் அப்படிங்கிறது virtual current, pi cos pi அப்படிங்கிறது பவர் ஃபேக்டர். ஓகேவா? இப்ப நம்மளுடைய circuit in such a way that this P should be minimum. Power loss கம்மியா இருந்தா நம்மளுடைய energy efficiency ஜாஸ்தியா இருக்கும். So that choke coil நம்ம வந்துட்டு ohmic resistance க்கு பதிலா recommend பண்ணலாம். Right? Okay. இப்போ இந்த காயில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த செட்டப் choke coil பொறுத்த வரைக்கும்
என்ன இருக்க போகுது ரெண்டு காம்போனன்ட் இருக்கும் ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் இன்னொன்னு இண்டக்டன்ஸ் சோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஒமேகா L or impedance ஒமேகா L இங்க நம்ம பவர் ஃபேக்டருக்கான பை போட்டோம் அப்படினோம்னா டயகனல் என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் L ஸ்கொயர் வரும் இப்போ ஃபார்முலா ஃபார் பவர் ஃபேக்டர் இது பை அப்படினா பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது cos பை cos பை எழுதுனா என்ன வரும் adjacent side by hypotenuse so that r by square root of r square plus omega square L square அப்படினு வரும் இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா r வந்து very small resistance is very small இந்த choke coil resistance is very small so r is very small at the same time L is large ஏனா number of turns ஜாஸ்தியா நம்ம வைக்கும் பொழுது large inductance ஜாஸ்தி வரும் so number of turns ஜாஸ்தி வச்சிருக்கிறோம் high so that we have high inductance இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா cos phi க்கு r divided by r square plus omega square L square ன்னு இருக்கும்போது நியூமரேட்டரோட டினாமினேட்டர்ல L பெரிய வேல்யூயா இருக்கு நியூமரேட்டர்ல r almost 0 ஆ இருக்குது அப்படினா cos phi இது effectively becomes 0 so cos phi 0 வரும் cos phi 0 வந்துச்சு அப்படினா என்ன வரும் the total formula p equal to 0 வரும் but here cos phi nearly equal to 0 so p யும் பாத்தீங்கன்னா very small value நமக்கு வரும் so இதுதான் வந்துட்டு நமக்கான average power in a choke coil அப்படிங்கிறது சோ இங்க வந்துட்டு லாஸ் அப்படிங்கிறது ரெண்டு காரணத்தால வரலாம்னு சொன்னோம் ஒன்னு because of hysteresis loss another வந்துட்டு eddy current loss நம்ம வந்துட்டு லேமினேஷன் மூலமா குறைச்சிரலாம் சோ இங்க வரக்கூடிய இந்த average power dissipation is due to hysteresis loss அப்படினு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்ல பவர் டிசிபேஷன் கம்மியா இருக்கிறதுனால ஓமிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலா choke coil யூஸ் பண்ணுவாங்க ஓமிக் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ஆகும் ஓமிக் ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க எழுதணும் அப்படினா பவர்க்கான ஃபார்முலா P I square R அப்படி வரும் P I square பவர் P I square R எப்படி வரும் பவர்க்கான ஃபார்முலா வோல்டேஜ் into current according to Ohm's law voltage V equal to IR multiplied by I so that I square R அப்படிங்கிறதா power dissipated at a given temperature equal to T okay at a particular temperature இதுதான் ஃபார்முலா வரும் ரைட் இங்க ohmic ரெசிஸ்டன்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக the ability to control the current ஜாஸ்தியாகும் ஆனா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா பவர் டெசிபேஷன் in the form of heat ஜாஸ்தி ஆயிரும் சோ எனர்ஜி லாஸ் ஜாஸ்தி இருக்கும் அதனால அதுக்கு பதிலா choke coil நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த choke coil there are two types choke coil ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு AF choke coil இரண்டாவது RF choke coil அதாவது ஆடியோ frequency coil அல்லது ரேடியோ frequency coil ஆடியோ frequency coil அப்படினா it is a low frequency choke coil ரேடியோ frequency na it is an high frequency coil எப்படி ஒரு choke coil ஓட இந்த கோர் அயன் கோரா இருக்கு அப்படினா ரைட் அதுக்கான நோட்டேஷன் இது லைன் போட்டுருப்பாங்க இந்த அயன் கோர் இருக்கக்கூடிய choke coilக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து இண்டக்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் சோ இண்டக்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தா அந்த இண்டக்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது ஒமேகா கம்மியா இருக்கும் frequency கம்மியா இருக்கும்
ஓகே சோ லோ frequency அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த மாதிரியான choke coils யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்துட்டு ஆடியோ frequency choke coil அப்படிங்கற கேட்டகரிக்குள்ள வரும் இன்னொரு கைண்ட் ஆஃப் choke coil இங்க மேல எந்த லைனும் போட மாட்டோம் இதுக்கு வந்து ஏர் கோர் அப்படின அர்த்தம் இந்த கோருக்கு வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இண்டக்டன்ஸ் லோவா இருக்கும் இந்த கேட்டகரியில இண்டக்டன்ஸ் லோவா இருக்கும் சோ இண்டக்டன்ஸ் லோவா இருக்கும் பட்சத்தில் டினாமினேட்டர்ல வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா frequency வந்து ஜாஸ்தியா இருக்கும் சோ அந்த டைப் ஆஃப் choke coils வந்துட்டு high frequency choke coil or radio frequency choke coil னு சொல்லுவாங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா wireless communicationsல wireless receiversல எல்லாம் இத யூஸ் பண்ணிருப்பாங்க so this is all about choke coil நம்ம choke coilோட ஒரு பேசிக் ஐடியா choke coilனா என்ன அது என்னென்ன மெட்டீரியலை வச்சு நமக்கு செஞ்சிருக்காங்க அந்த choke coil வந்துட்டு prepare பண்றாங்க அதனுடைய பவர் டிசிபேஷன் என்ன எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கற ஒரு பேசிக்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம் மீண்டும் வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் Thank you